ஹாய் நான் அபி. வாங்க அம்மா வீட்டில் ஒரு மார்னிங் டு ஆஃப்டர்நூன் மினி vlog பார்க்கலாம். வீக்கெண்டுங்கிறதுனால அன்றைக்கி டேவே 7:30க்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆச்சு. எந்திரிச்சு வந்தோடனே அம்மா சத்து மாவு போட்டு கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு பூரி தான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. தம்பி கேட்டான்னு சொல்லி நான் அப்போ அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். 2 days முன்னாடி தாண்டா நாங்கள் பூரி சாப்பிட்டோம், வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அவனுக்கு கோவம் வந்துருச்சு. 2 பேரும் கொஞ்சம் சண்டை போட்டுட்டு கடைசியாக பூரியே ஃபைனல் பண்ணியாச்சு. நானும் அம்மாவுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அம்மா சொன்னாங்க, பூரி தேய்ச்சி மட்டும் கொடுத்தா போதும், நீ எண்ணெய் பக்கத்தில் வர வேணாம், நானே சுட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதுவும் நல்லது தான், நம்மளுக்கு வேர்க்கவும் வேர்க்காது, சாப்பிடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அம்மாவே போட சொல்லிட்டேன். நான் தேய்ச்சி மட்டும் கொடுத்தேன். பூரி நல்லா புஷ்ஷுன்னு நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. எல்லா பூரியும் சுட்டு ஒரே பிளேட்டில் போட்டு போய் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். நான், அம்மா, தம்பி 3 பேரும். என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் கிடைக்கும். அப்படியே எல்லோரும் பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் காஃபி மட்டும் குடிச்சிட்டு அம்மா கடைக்கு கிளம்பிட்டாங்க. அன்றைக்கி லஞ்சுக்கு எதுவும் செய்ய வேணாம், நானே செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி நான் கொள்ளு பருப்பு குழம்பு தான் செஞ்சுருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு சொல்லி சின்ன வெங்காயம் தொளிச்சிட்டு இருந்தேன். சைட் பை சைடு ரசமும் சாப்பாடும் அப்படியே வச்சு விட்டுட்டு காலையிலேருந்து எந்த வேலையும் செய்யாதனால பாத்திரம்லாம் நிறைய இருந்துச்சு. அது எல்லாத்தையும் அப்படியே வாஷ் பண்ணி வச்சுட்டு லஞ்ச் சாப்பிட வந்துட்டேன். இப்படி தான் என்னோட டே போச்சு. உங்கள் டே எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.